ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் மேகி நூடுல்ஸ் சேர்த்து ஈஸியான ரெசிபி ஒன்று செய்வோமா? வீடியோவை முழுமையாக பாருங்க. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை தானே? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. மறந்துடாமல் லைக் ஒன்றும் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. பெரிய உருளைக்கிழங்கு, 2 முட்டை நல்லா கழுவிட்டு பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்க தோல் நீக்கிட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிப்போம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ நாங்க அதுக்கு வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் நான். நீங்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இருந்தா, உங்களுக்கு தேவையா இருந்தா. பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் பாருங்க, ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கோங்க. எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 கரண்டி மாதிரி. மசாலா தூள் ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கோங்க. அதை நாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு தேக்கரண்டி மாதிரி. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நெய், மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அவ்வளவே தான். இப்போ நாங்க 2 முட்டை பாயில் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை நாங்க சரி பாதியா வெட்டிக்கிறலாம். பாருங்க இந்த மாதிரி உடையாம வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி இப்ப நாங்க ஒரு முட்டையை எடுத்து அதை நல்லா உடைச்சிட்டு அடிச்சு எடுத்துக்கிறலாம். பாருங்க இந்த மாதிரி. இதை வேறையா வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை நாங்க எங்களுக்கு தேவையான பாகங்களா பிரிச்சுக்கலாம். நான் 4 பாகமா பிரிச்சுக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி. இந்த அளவு நல்ல உருண்டைகளா செய்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டையா செய்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த உருண்டையில இருந்து கால்வாசியா வேறையா பிரிச்சு எடுத்து வைக்க போறேன். ஒரு உருண்டையில இருந்து பாருங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி இதுல எடுத்து வச்சுட்டு அந்த கால்வாசி எடுத்து வச்சுட்டு தான் அதை தட்டுறேன். நான் நல்லா தட்டிட்டு அந்த நான் வெட்டி வச்சிருக்கல அந்த முட்டையை எடுத்து இதுல சேர்த்து வச்சிடலாம். வச்சுட்டு அந்த கால்வாசி நாங்க எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை இந்த முட்டையில வச்சு நாங்க இந்த முட்டையை மூடிடலாம். மூடி நல்லா உருண்டையா செய்து எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி இருக்கிற மீதி மாவுலையும் நாங்க மீதி உருண்டைகளையும் அதே மாதிரி செய்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா அழகா உருட்டி எடுத்துக்கோங்க. அந்த அளவு. இப்ப நாங்க மீதி மாவுலையும் அதே மாதிரி செய்து கொள்ளலாம். நான் கால்வாசி எடுத்து வச்சுட்டேன், அதையும் தட்டிக்கிறலாம். பாருங்க இந்த மாதிரி தான்.
அதே மாதிரி தான் எடுத்து இப்போ நான் அந்த வச்சு அதையும் நல்லா உருண்டையாக செய்து கொள்கிறேன். பாருங்க அந்த மாதிரி இப்போ இருக்கிற எல்லா மாவுலையும் நாங்கள் அந்த மாதிரியே செய்துக்கலாம். பாருங்க செய்துப்போம். இப்போ அந்த உருண்டைகள் எல்லாம் செய்து முடிஞ்சுது. இப்போ நாங்க அந்த முட்டை ஒன்று அடிச்சு வச்சிருக்கோம்ல, அதுல எடுத்து இந்த உருண்டைய அதுல நாங்க சேர்த்து பாருங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தி வர நல்லா படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மேகி நூடுல்ஸ் இருக்குல்ல, இந்த மேகி நூடுல்ஸ்ல இந்த உருண்டையை எடுத்து நாங்க சேர்த்துக்கிறணும். பாருங்க என்ன மாதிரின்னு எடுத்துட்டு நல்லா அதில் உருட்டி எடுக்கணும். அந்த நூடுல்ஸ் எல்லாம் நல்லா படுற மாதிரி அதில் உருட்டி எடுக்கணும். பாருங்க எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி உருட்டி எடுங்க. இதுக்கு நாங்கள் மசாலா தூள் அந்த நாங்கள் மிளகு தூள் அதெல்லாம் கணக்காக சேர்க்குறோம்ல, உப்பு தூள் எல்லாம் அதெல்லாம் எப்படி சேர்க்குறோமோ அந்த மாதிரி தான் டேஸ்ட் வரும். இப்போ நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு அதை நாங்கள் ஃப்ரை பண்ணிப்போம். பாருங்க மீடியமா ரொம்ப சூடாக வைக்காம மீடியம் அளவில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேகும். உள்ளுக்குள்ளதெல்லாம் நல்லா வேகணும். பாருங்க இந்த மாதிரி பாருங்க இந்த அளவு பாருங்க நான் செய்து முடிச்சிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் ஒன்று சொல்லுங்க என்ன மாதிரி இருக்குன்னு. பாருங்க இந்த மாதிரி தான் வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க.